வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிடிஆர்பியில் ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்பாங்க, அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம், கொஞ்சம் அதாவது குரூப் 2 அந்த லெவலுக்கு நம்ம குரூப் 4 மாதிரி டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேக்ஸை தவிர மற்ற எல்லா யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணிடலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி சைக்காலஜி சம்மந்தமான யூனிட் வைஸ் நோட்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூ ரெடியாக இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன், லிங்க் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அந்த யூனிட் 1லேருந்து ஜிகே அந்த சிலபஸ்லேருந்து ஒரு 5 டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சிந்து சமூக நாகரிகம், இது இங்கிலீஷ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், இருந்தாலும் நம்ம என்ன தமிழ்லாம் சொல்கிறோம், அதனால் 2 பைலிங்குவலாக தான் இருக்கும். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷுக்கும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வேதகாலம், வேதிக் பீரியட், புத்தயிசம், சைனிசம், சமண மதம், அதே மாதிரி மௌரியன் எம்பையர், மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, இதை பற்றி நம்ம ஓவராலாக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகம், என்னுடைய காலம் எதை சொல்கிறாங்கன்னா 2500 to 1750. இந்த காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தையே 3 பிரிவாக பிரிப்பாங்க. முந்தைய காலம், இடைக்காலம், பிந்தைய காலம், அழிவுக்கான காரணம். அந்த அளவுக்கு நம்ம படிக்க தேவையில்லை. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 லெவலுக்கு நம்ம படிக்க தேவையில்லை. சரிங்களா? அந்த காலத்தை மட்டும் பார்த்து வச்சுங்க. 2500லேருந்து பிசி 1750. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, இதனுடைய ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய பரப்பளவில் மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் 1.3 மில்லியன் ஸ்கொயர். இது கேட்க வாய்ப்பு இருக்குது, 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி இதனுடைய அந்த இடம் பரப்பிடம் பார்த்திங்கன்னா இன்றைய மாடர்ன் பாகிஸ்தான்லையும் இந்தியாவிலையும் காணப்படுது. அதாவது வடமேற்கு இந்தியாவிலையும் இன்றைய காணப்படுற அந்த பாகிஸ்தான்லையும் இந்த சிந்து சமவெளியுடைய அந்த நிலப்பரப்புகள் பரவி காணப்படுது. சரிங்களா? இதில் முக்கியமான காணப்படுற அந்த இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியம். ஹரப்பா அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? ஹரப்பா இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம் பார்த்திங்கன்னா ஹரப்பா, 1921. 25 ஜான் மார்ஷல், நிறைய பேர் போயிருப்பாங்க, அலெக்சாண்டர் ரீ, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அது வந்து நம்ம மேசன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜான் மார்ஷல் ரொம்ப முக்கியமானவர் 1925. சரிங்களா? அதே மாதிரி அலெக்சாண்டர் கன்னிங்காம் அதெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் பார்த்திங்கன்னா ஹரப்பா. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், 1921. இது பார்த்தீங்கன்னா இன்றைய பஞ்சாபில், பாகிஸ்தானில் காணப்படுது, இந்தியாவில் இல்லை. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ, இது ரொம்ப முக்கியம். இதில் தான் இந்த பெரிய குளியலறை அப்படின்னு கேட்பாங்க. பெரிய குளியலறை காணப்படும் இடம் மொஹஞ்சதாரோ. அந்த குளிக்கும் போது தண்ணியில் என்ன பண்ணுவோம், முகத்தை பார்ப்போம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுங்க. இது சிந்து மாகாணத்தில், பாகிஸ்தானில் காணப்படுது. இது ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய குளியலறை காணப்படுற இடம் மொஹஞ்சதாரோ, இது கேட்பாங்க. அதேமாதிரி காளிபாங்கன் அப்படிங்கிற ராஜஸ்தானில் இருக்குது. காளிபாங்கன் கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்தில் கேட்பாங்க, ராஜஸ்தான். இங்கே தான் அந்த பலிபிடங்கள், அந்த அவங்க ஆக்சுவலாக அந்த பலிபிடங்கள், அதாவது அவங்க வந்து ஃபயர் பண்ணி அந்த கடவுளுக்கு செலுத்துகிற அந்த ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேள்வி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காணப்பட்ட இடம் காளிபாங்கன். சரிங்களா? காளிபாங்கன் இங்கே இருக்குது, ராஜஸ்தான். லோத்தல், இது ரொம்ப முக்கியம், கப்பல் கட்டும் தளம். சிந்துவெளி நாகரிகத்தின் கப்பல் கட்டும் தளம் எங்கே காணப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, லோத்தல். ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஷின். இது குஜராத்தில் இருக்குது. அதே மாதிரி தோலவீரா, அதுவும் குஜராத்தில் இருக்குது. இதில் தான் இந்த வாட்டர் ரிசர்வர்ஸ், இந்த வாட்ரு, அதாவது நீர்பிடிப்பு தளங்கள். அதே மாதிரி சைன் போர்டு வித் ஸ்கிரிப்ட், அந்த எழுத்து குறிப்பு உள்ள அந்த அந்த ஸ்கிரிப்ட் காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. தோலவீரா, குஜராத். அதே மாதிரி ராக்கி கார்கி, இதுதான் அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இந்தியாவில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு சைட், ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ராக்கி கார்கி, ஹரியானா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை சேமித்து வைத்த கிடங்கு காணப்படுதுன்னு சொல்லுவாங்க வேறு புக்கில், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ராக்கி கார்கி. இதில் முக்கியமாக இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறது டவுன் பிளானிங் காணப்பட்டது, ஒரு நகர அமைப்பு காணப்பட்டது. இது முக்கியமான சிறப்பம்சம். கிரிட் லேஅவுட் வித் ஸ்ட்ரீட் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸ், அதாவது ஒன்றை வெட்டி கொள்கிற முறையில் மிக தெளிவான முறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அமைக்கப்பட்ட, தெருக்கள் அமைக்கப்பட்டன.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த நகர அமைப்பில் ஒன்று மேல்பகுதி, அதாவது சிட்டேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேற்பகுதியில் தான் ஒருவேளை அந்த தலைவன் அரசனுங்கிற கான்செப்ட் கிடையாது இதில் சிந்துவெளி நகரத்தில். அந்த மேல்பகுதி கீழ்ப்பகுதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த மேல்பகுதியில் கோட்டை, அந்த ஃபோர்ட்டிஃபைடுனா அந்த கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ட் இருந்த ஏரியா. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் லோயர் டவுன், இதில் தான் மக்கள் குடியிருப்பு பகுதின்னு அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. ஒன்று மேட்டுப்பகுதி, ஒன்று கீழ்ப்பகுதி. இதில் தான் பார்த்தீங்கன்னா கோட்டைகள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்த நிர்வாகம் துறையில் காணப்பட்டுன்னு சொல்கிறாங்க. கீழ்ப்பகுதியில் மக்கள் குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பேசும்போது குறிப்பாக அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அந்த கழிவுநீர் வடிகால் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, இது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. கவர்டு ட்ரெயின்ஸ், அதாவது மூடப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா காணப்பட்டது அந்த சாக்கடை பகுதி, பாதாள அந்த தண்ணி வெளியேறும் பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்தீங்கன்னா அடைப்பு நிற்கிறதுக்காக துளைகள் காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேர்ன்டு பிரிக், இதுவும் ரொம்ப முக்கியம். சுட்ட செங்கலால் என்ன பண்ணாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை கட்டினாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்கிறோம், ஒரு ஸ்டாண்டர்டான அளவு வச்சுருந்தாங்க. இப்போ காணப்படுற செங்கல் மாதிரியே ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு, ஒரே சீரான முறையில் சுட்ட செங்கலை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வீட், பார்லி, டேட்ஸ், பீஸ், காட்டன் முதல்ல என்ன பண்ணாங்க, அவங்க பயிரிட்டாங்க. அதாவது அவங்க அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை வீட், கோதுமை, பார்லி, டேட்ஸ், பீஸ், அந்த கொட்டை விதைகள், அந்த தானியங்கள், அதேமாதிரி காட்டனையும் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்குகளாக எருது, பஃபலோ, கோட், ஷீப்லாம் காணப்பட்டது சரிங்களா. அதாவது சிந்துவெளி நாகரிக மக்கள் அறியாத ஒரு விலங்கு எதுன்னு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, குதிரை சரிங்களா. அவங்களுடைய கலாச்சாரத்தில் குதிரை காணப்படலை. அதே மாதிரி அவங்களுடைய கிராஃப்ட்ஸை பொறுத்தவரை மணியால் செய்த ஆபரணங்கள், பாட்டரி, மட்பாண்டங்கள், மெட்டலர்ஜி, அதாவது வெண்கலம் மற்றும் காப்பரால், தாமிரத்தாலான நிறைய அதாவது நிறைய அந்த மெட்டலை பயன்படுத்துகிறாங்க. இவங்க அறியாத உலகம்னு கேட்டால் இரும்புன்னு சொல்லலாம் சரிங்களா. அது கேட்பாங்க. அவங்க அறிஞ்சது காப்பர். ஆக்சுவலாக சிந்துவெளி நாகரிகம் ஒரு வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதுமாதிரி உங்களுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் கடல் கடந்தும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி முக்கியமாக மெலுக்கா அப்படிங்கிற சொல்லப்படுகிற மெசபடோமிய மக்களுடன் இன்றைய அந்த அரேபிய பகுதி அப்படின்னு தான் மெசபடோமின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியோட இவங்க என்ன பண்ணாங்க, வணிகம் வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அந்த அளவைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் என்ன, இப்போ 1 கிலோனா 1 கிலோ கல் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸாக அவங்களுக்குன்னு என்ன பண்ணுச்சு, ஒரு வெயிட் காணப்பட்டது. ரிலீஜனை பொறுத்தவரை இவங்களுக்கு என்ன இல்லைன்னா டெம்பிள்ஸ் இல்லை, ரொம்ப முக்கியம். டெம்பிள்ஸ் இவங்க கட்டப்படலை. அந்த அதே அறிகுறி சிந்துவெளி நகரத்தில் காணப்படலை. தாய் வழிமுறை, மதர் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழி தெய்வ வழிமுறை என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. அதே மாதிரி புரோட்டோஸ் சிவா என்று அழைக்கப்படுகிற அந்த பசுபதி முத்திரைகள் காணப்பட்டன. பசுபதி என்ற முறையில் காணப்படுகிற அந்த கடவுளை இந்த முத்திரை கிடைச்சதுனால ஒருவேளை அந்த சிவன் வழிபாடு காணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து அனிமல்ஸை பொறுத்தவரை எருது, யூனிகான், அந்த மாதிரி சில அந்த ஒர்ஷிப்பில் அந்த வழிபாட்டு முறையில் காணப்பட்டது. அதே மாதிரி அந்த ட்ரீஸ் அரச மரத்தை சார்ந்த, அரச மரத்துக்கு வழிபடுகிற ஒரு முறை காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த தாயத்து முறை, அந்த சில சடங்குகள், அவங்க பார்த்திங்கன்னா சூப்பர் நேச்சுரல், இயற்கையின் மீது ஒரு இயற்கையின் சார்ந்த ஒரு வழிபாடாக இது அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து அவங்களுடைய ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் ஆன் சீல்ஸ், அந்த சீல்களில், முத்திரைகளில், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, பிக்டோகிராஃபினா ஒரு சித்திர எழுத்து முறை காணப்பட்டுன்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னும் என்ன பண்ண முடியல, அறியப்படிக்க முடியல. அதை இன்னும் எப்படி, அது அதனுடைய மீனிங் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கணும். சித்திர வடிவ எழுத்து முறை காணப்படுது அந்த முத்திரைகளில். அது பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து என்னன்னு விளங்க முடியல. அதே மாதிரி உங்களோட எழுத்து முறை பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதப்பட்டது. இதை பாசிபிளி என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ட்ரோஃபெட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது எழுதும்போது ரைட்லேருந்து இந்த பக்கம் லெஃப்ட் எழுதிட்டு மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிக்காமல் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, லெஃப்ட் டு ரைட். இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட்ரோஃபெட்டன். அதாவது உழும்போது ஃபஸ்ட்டு உழுவுறவர் இங்கேருந்து மாடை பற்றிட்டு போயிட்டு மறுபடியும் இப்படி இருந்து ஆரம்பிப்பார். ஸோ அந்த எழுத்து முறை தான் என்ன சொல்கிறது, பாஸ்ட்ரோஃபெட்டன் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எழுத்து முறை காணப்படுது, ரைட் டு லெஃப்ட் முக்கியம். ஆர்ட் கல்ச்சர் பொறுத்தவரை மொஹஞ்சதாரோவில் அந்த வெண்கலத்தால் பிராஞ்சலான டான்சிங் கேள், நடனமாடும் ஒரு பெண்ணுடைய சிலை கண்டுபிடிக்கப்படுது. எங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது முக்கியமான கேள்வி. அதே மாதிரி ஹரப்பாவில் பிரைஸ்ட், மதகுரு தலைவர், தாடி வைத்த ஒரு சில அங்கிகளை அணிந்த
ஒரு மத குரு தலைவர் வந்து ஹரப்பா. இது ரெண்டும் முக்கியம் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. இந்த எழுத்து முறை முக்கியம். அடுத்து வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு வண்ணத்தில் பிளாக் கலர் டிசைனில் ஆனப்பட்ட அந்த மண்பாண்டங்கள் காணப்படுது. சரிங்களா, சிவப்பு வண்ணம் பிளாக் கலர் கோடு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. அதே நகைகள், பொம்மைகள், டெரக்கோட்டா அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா சுட்ட களிமண்ணான அந்த நிறைய அந்த பார்த்திங்கன்னா சிலைகளை செய்து என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பொழுதுபோக்காக செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிகிறதுக்கான முக்கியமான காரணம் என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழலை. அதாவது ஒருவேளை வெள்ளம் வந்திருக்கலாம், வறட்சி வந்திருக்கலாம், அரட்டினா வறட்சி வந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சு போச்சு. அல்லது ஆறு தன் போக்கை, இந்த சரஸ்வதி ஆறு, திரிஸ்தாவதி ஆறை வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு அந்த பரப்பில் ஓடுனதாக சொல்கிறாங்க. ஸோ ஆறு தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டதுனால ஒருவேளை அந்த ஆற்றுடைய வெள்ளப்பெருக்குனால சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம். அல்லது ஆரியருடைய படையெடுப்பினாலையும் என்ன பண்ண அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்குடைய மந்தம் நிலை காணப்பட்டதுனாலையும் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வேதகாலம். வேதகாலத்தில் பொறுத்தவரை இந்த இயர் பார்த்திங்கன்னா 1500 600ன்னு சொல்லலாம். சரிங்களா, அது முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் அந்த 3 வேதங்களை நம்ம 4 வேதங்களை சொல்லுவோம். ரிக்வேதா, யஜூர், சாம, அதர்வன. இது ரிக்வேதங்கிறது ரொம்ப பழமையானது. இந்த வேத காலத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாஸ், ஆரியனியாஸ், உபனிதாஸ், சிமிருதிஸ், எபிக்ஸ், இதிகாசங்கள் இதெல்லாம் காணப்பட்டது. இந்த வேதங்கள் அடிப்படையில் எழுதப்பட்டதை அந்த விளக்க உரைகளாக அதை சொல்லுவாங்க. எதுனா இந்த பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிமிருதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது காணப்பட்டது எப்போனா வேத காலத்தில். வேத காலத்தே ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க, முன் வேத காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரியர்கள் வடமேற்கு இந்தியா மூலம் ஹைபர் கனயா மூலம் இந்தியாவில் வர்றாங்க. அப்போ தான் வேத காலம் ஆரம்பிக்குது. அவங்க பார்த்திங்கன்னா பஞ்சாப், சப்த சிந்து அப்படிங்கிற ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க, தங்கியிருக்காங்க. சரிங்களா, யாருன்னா இந்த இயர்லி வேதகால மக்கள். அவங்க அந்த ஆரியனுடைய வருகையில் தான் அந்த வேத காலத்தோட தொடர்புபடுத்துகிறாங்க. அவங்க தான் அந்த வேத காலத்தின் முக்கியமான நபர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ஹைபர் கனயா மூலம் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் பார்த்திங்கன்னா ட்ரைபல் பாலிட்டிக், அந்த குல அடிப்படையிலான முறையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசாங்க முறை அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு கிங் என்று அறியப்படுகிறவர் பார்த்திங்கன்னா ராஜன் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு உதவிகரமாக புரோஹிதா, சேனாய் அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த அரசவையில் காணப்படுறாங்க. அதே மாதிரி அசம்பிளிஸ் பார்த்திங்கன்னா சபா சமிதி அப்படிங்கிற அமைப்பு முன்வேத காலத்தில் காணப்பட்டது. சரிங்களா, அதே மாதிரி நோ ஹெரிட்டரி மொனார்கியேட், அதாவது ஒரு தலைமுறையாக தான் அந்த என்ன இருக்கணும், அரசாங்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு காணப்படலை. தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரை வேணாலும் நம்மளை இருக்கலாம் அப்படிங்கிற சொசைட்டி காணப்பட்டது. அதாவது குடும்பத்தை பொறுத்தவரை பேட்ரியாக்கல் அண்ட் பேட்ரியனல், அதாவது தந்தை வழி அந்த சமூகமாக அது காணப்பட்டது. சரிங்களா, தந்தை தான் என்ன பண்ணார், அதனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றி என்ன பண்ணாங்க, அந்த சொசைட்டி காணப்பட்டது. இயர்லி வர்ணாசிரமம் சிஸ்டம் என்ன பண்ணப்பட்டது, அந்த முன் வேத காலத்தில் காணப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா பிராமணா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா அப்படிங்கிற ஒரு வர்ணாசிர அமைப்பு முறை காணப்பட்டது. இது எதன் அடிப்படையில்னா ஆக்குபேஷன் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், அவங்க செய்த தொழில் அடிப்படையில் இந்த 4 வர்ணாசிர அமைப்பு முன்வேத கால பகுதியில் காணப்பட்டது. அதே மாதிரி விமனுக்கு பார்த்திங்கன்னா முன்வேத காலத்தில் மிக முக்கியமான சமுதாயத்தின் மேல்நிலையில் காணப்பட்டாங்க. எஜுகேஷன் அதே மாதிரி சடங்குகளில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முதன்மைப்படுத்தப்பட்டாங்க. இது கேட்பாங்க. சரிங்களா, அவங்களுடைய முக்கியமான எக்கனாமி பொறுத்திங்கன்னா அவங்க வந்து மேய்ச்சல் தொழில் தானே செஞ்சாங்க. சரிங்களா, அவங்களுடைய மாடு தான் அவங்களுடைய முக்கியமான செல்வமாக காணப்பட்டது. அப்படி இருந்ததுனால எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மாடுகளை கவரும் அல்லது திருடி போகும் அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. மாடுகளை கவர்றது, திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை காணப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் பார்ட்டர் சிஸ்டம் என்ன பண்ணப்பட்டது, பண்டமாற்று முறை காணப்பட்டது. அந்த எக்கனாமியை பொறுத்தவரை அயன் வந்து யூஸ் பண்ணப்படலை. இன்னும் முன்வேத காலத்தை பொறுத்தவரை அயன் என்ன பண்ணப்படல, அறிமுகப்படுத்தப்படலை. இவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஜனை பொறுத்தவரை கடவுளை, அதாவது இயற்கையை தான் வழிபட்டாங்க. ஸோ இந்திரனா ரெயின் அல்லது வார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரா, அக்னினா ஃபயர், வருணானா காஸ்மிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்ஷிப்பை, நேச்சர் ஒர்ஷிப்பை தான் என்ன பண்ணாங்க, இயற்கை அடிப்படையில் ஒர்ஷிப் என்ன பண்ணாங்க. சாக்ரிஃபைசஸ், அதாவது என்ன சொல்கிறது, அந்த பலியிடும் முறை என்ன பண்ணப்பட்டது, காணப்பட்டது. அதை யஜ்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பிள்ஸ் இன்னும் என்ன பண்ணப்படல, கட்டப்படல. தெய்வங்களுடைய சிலை என்ன பண்ணப்படல, இன்னும் அறிமுகப்படுத்தப்படல. பின்வேதங்களை பற்றி பார்க்கும்போது அதனுடைய இயர் பார்த்திங்கன்னா 1000 BC அப்படின்னு சொல்கிறாங்க. இது சப்தசிந்துலேருந்து மக்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா, யமுனா அப்படிங்கிற பகுதியில் என்ன பண்ணுறாங்க, குடியேறுறாங்க. அந்த ஆற்றோர பகுதிகளில் இதை தோவாப் அப்படின்னு சொல்லலாம். கங்கா, யமுனா, தோவாப் அந்த பள்ளத்தாக்குகளில்
இங்கே தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அயனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் நிலங்களை உழுவதற்காக தண்ணீர் இருக்கிறதுனால விவசாயத்தை நோக்கி, மேய்ச்சல் நிலத்திலேருந்து விவசாயத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் நகர்றாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அயனை கண்டுபிடிச்சி அதை உழுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மகாஜனபதாஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு முறை ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஹெரிட்டரி மொனார்கி, அதாவது அரசனுக்கு அப்புறம் மகன், அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய முறையில் அரசாளுகிற அந்த அமைப்பு, மகாஜன அமைப்பு தோன்றுது. சரிங்களா? இப்போ பின்வேத காலத்தில் இங்கே சொசைட்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வர்ணாசிரம் இருந்தது, அது இன்னும் பார்த்திங்கன்னா கடுமையாக்கப்படுது. பிறப்பின் அடிப்படையில் அது பார்த்திங்கன்னா இன்னும் கடுமையாக்கப்படுது. ஆக்குபேஷன் அடிப்படையில் ஏற்கனவே இருந்தது, ஆனால் இப்போ பிறப்பின் அடிப்படையில் அந்த வர்ணாசிர சிஸ்டம் மேற்கொண்டு வலிமைப்படுத்தப்படுது. அதே மாதிரி ஆசிரம்ஸ் அதை என்ன பண்ணுறாங்க, கடைபிடிக்கிறாங்க. எப்படின்னா பிரம்மச்சாரியா, கிர்கஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா அப்படிங்கிற 4 வகையிலான ஆசிரம்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி விமனுடைய ஸ்டேட்டஸ் முன்வேத காலத்தில் நல்லா இருந்துச்சு, ஆனால் பின்னாடி ரொம்ப மோசமாயிருச்சு. சைல்டு மேரேஜ் காணப்பட்டது. இப்போ பின்வேத காலத்தில் வேதிக் எஜுகேஷன் கொடுக்கப்படலை, வேத அடிப்படையான எஜுகேஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல்லேருந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு எக்கனாமியை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கங்கை சமவெளிக்கு வந்ததுனால. சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி நிலம்னு என்ன பண்ணாங்க, முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா இப்போ அந்த நிலங்களை உழுது அவருக்கு தனித்தனியான நிலம் அப்படிங்கிறது அந்த நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி நகர அமைப்பு, ட்ரேட், வணிக குழுக்கள் பார்த்திங்கன்னா அப்போ தான் என்ன பண்ணுது, வர ஆரம்பிக்குது. சரிங்களா? ரிலீஜனை பொறுத்தவரை ரிச்சுவலிசம், சடங்குகள் அதிகப்படுத்தப்படுது. பலியை கொடுக்குற அந்த முறையை நம்மளுக்கு காணப்படுது. உபனிஷத் சார்ந்த அந்த ஃபிலாசபி என்ன பண்ணுது, ஆத்மன் பிராமன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த உபனிஷத்தை சார்ந்த அந்த தத்துவங்கள் என்ன பண்ணுது, அதில் செய்யப்படுது. அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸிசம் காணப்பட்டதுனால இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக தான் தொடங்கின இந்த 2 அமைப்பு தான் புத்திசம், சைனிசம். வேத காலத்தில் காணப்பட்ட அந்த கடுமையான சாதிய முறை, சமய சடங்கு முறையை எதிர்த்து தொடங்கப்பட்டதான் அந்த புத்திசம், சைனிசம். சரிங்களா? அடுத்து புத்திசத்தை பற்றி பார்க்கலாம். இது 6வது செஞ்சுரிக்கு வந்துடுறோம். இப்போ 6வது செஞ்சுரி. இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ஹெட்ரோடாக்ஸ் செக்ஸ் சேலஞ்சிங் பிராமணிசம். இவங்க பார்த்தீங்கன்னா பிராமணிசம் ரொம்ப கடுமையாக பின்பற்றதுனால அதை எதிர்த்து தான் அந்த புத்திசமும் சைனிசம் என்ன பண்ணுது, கொண்டு வரப்படுது. அர்பனைசேஷன், முழுமையான நகரமயமாக்கல் காணப்படுது. அதே மாதிரி சோசியல் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, சமூக பொருளாதார முறையில் நிறைய மாற்றங்கள், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதை எதிர்த்து பார்த்திங்கன்னா இந்த புத்திசம், சைனிசம் பேசுது. அதே மாதிரி பொலிட்டிக்கலாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 16 மகாஜனபதங்கள் காணப்பட்டது. சரிங்களா? பிரிஞ்சு காணப்பட்டாங்க. சரிங்களா? அதில் இதனுடைய முக்கியமான பேக்ரவுண்டாக என்ன சொல்லலாம், இதெல்லாம் காரணம், அதாவது இந்த புத்திசம், சைனிசம் வர்றதுக்கான காரணமாக காணப்பட்டது. இந்த 16 மகாஜனம் பிரிஞ்சதுனால எல்லாருக்கும் இடையில் அடிக்கடி என்ன பண்ணுது, அந்த குழுக்கள் ஃப்ராக்மெண்டேஷனை பிரிஞ்சு இருக்கிறது, அங்கே சண்டை ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் இந்த புத்திசம், சைனிசம்லாம் என்ன பண்ணுது, தோன்ற ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புத்திசத்தை பொறுத்தவரை நம்ம எல்லா தெரியும், கௌதம புத்தர். அவருடைய காலம் 1563 483. இவர் எங்கே பிறக்கிறாரு, நேபாளில் உள்ள லும்பினி, ரொம்ப முக்கியம். இவர் சாக்கிய குலத்தினுடைய அரசனாக, இளவரசனாக என்ன பண்ணுறாரு, தோன்றார். அந்த குலத்தில் பிறக்கிறாரு. இவர் புத்தகயா அப்படிங்கிற இடத்துல போதி மரத்தடியில் என்ன பண்ணுறாரு, ஞானம் பெறுகிறார். என்லைட்மெண்ட்டாக ஞானம். இங்கேன்னா புத்தகயா போதி மரத்தடியில். இவருடைய முதல் போதனை பார்த்து எங்கே இருக்குன்னா சாரநாத்தில் இருக்குது. அந்த முதல் போதனை என்ன சொல்கிறாங்கன்னா தர்மசக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய முதல் போதனை சாரநாத்தில் கேட்பாங்க. இதில் அந்த முதல் போதனை என்ன சொல்கிறாங்கன்னா தர்மசக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இறப்பை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா குஷிநகரில் இறக்குறாரு. இங்கே குஷிநகரில் இருக்கிற இவருடைய இறப்பை என்ன சொல்கிறாங்கன்னா மகாபரிவர்த்தனா. போதனை வந்து தர்மசக்கர பரிவர்த்தனா, இறப்பு வந்து மகாபரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய முக்கியமான டீச்சிங் பார்த்திங்கன்னா 4 உண்மைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. 4 வந்து லைஃப் இஸ் சஃபரிங், லைஃப் வந்து ரொம்ப வேதனையானது, கொடுமையானது. நம்ம துன்பத்தினால தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆசையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கான்செப்டை சொல்கிறாரு. அந்த துன்பத்தை குறைக்கிறது முடியும் தான். அதே மாதிரி 4வதாக அந்த எண்ம விதிகளை ஃபாலோ பண்ண சொல்கிறார். சரிங்களா? 4 போதனைகள், அதே மாதிரி 8 விதிகள் அப்படின்னு சொல்லலாம். 4 உண்மைகள், 8 எண்ம விதிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். 4 + 8 இது கேட்பாங்க.
அந்த 8 ஃபோல்டை பார்த்துங்க. நல்ல சிந்தனை, நல்ல பார்வை, நல்ல பேச்சு, நல்ல செயல் இதெல்லாம் கேட்பாங்க. அது கேட்குறது பார்த்தீங்கன்னா எண்ம விதிகளுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா புத்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நோ சோல், ஆன்மாங்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த வாழ்க்கை வந்து நிலையானது அல்ல, அனிக்கா அப்படிங்க சொல்லுவாங்க. அனத்தானா நோ சோல் இல்லை, அனிக்கானா இம்ப்ரமெண்ட்ஸ். இது வந்து இந்த வாழ்க்கை என்னது நிலையானதல்ல, துக்கா சஃபரிங் என்ன பண்ணுது காணப்படுது, அதன் அடிப்படையில் சொல்கிறது. சரிங்களா, ஆசைப்பட்டால் துன்பப்படணும் அப்படிங்கிற சொல்லுது. முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா அகிம்சை முறையிலையும் எத்திக்கல் லிவிங்கில் என்ன பண்ணணும், நியாயமான முறையிலையும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இந்த புத்த முறையில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான 3 பிரிவுகள் காணப்படுது. முக்கியமாக 2 சொல்லுவாங்க, ஹீனயானா மகாயானா. ஹீனயானான்னு சொல்லுதுன்னா எளிமையான வாழ்க்கை, இண்டிவிஜுவல் சால்வேஷன், சுய விடுதலை, அதை பற்றி சொல்லுது. ஹீனயானா மகாயானா எந்த பிரிவில் காணப்படுன்னு சொல்லுவாங்க, புத்த மதம். அதே மாதிரி மகாயானத்தில் பார்த்தீங்கன்னா புத்தாவையே என்ன பண்ணுவாங்க, ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த போதிசத்துவ அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லுவாங்க. அதாவது தங்களுக்குள்ள ஒளி பெற்று புத்தரையே ஒர்ஷிப் பண்ணுறது அந்த மகாயானா. வஜ்ரயானா அப்படிங்கிறது நிறைய அந்த மாந்திரிக தாந்திரிக முறையில் பண்ணுறது தான் அந்த வஜ்ரயானா. இந்த 3 முறை காணப்பட்டது. பெரும்பாலும் சொல்கிறது இந்த ஹீனயானா மகாயானா. அதாவது இந்த புத்த மதம் நிறைய நாடுகளுக்கு பரவுனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அசோகர். சரிங்களா, ஸ்ரீலங்கா, சைனா, ஜப்பான், திபெத் போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய மகன்களையோ அல்லது குருமார்களையோ அனுப்பி பரவ வச்சார். அடுத்து சைனிசம். இது நிறுவனது பார்த்திங்கன்னா மகாவீரர், ஹிஸ்டாரிக்கலாக தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் தீர்த்தங்கராக இருந்த ரிஷபந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரையும் ஃபவுண்டராக சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மகாவீரர் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்டராக சொல்லுவாங்க. மகாவீரர் பார்த்தீங்கன்னா 24வது தீர்த்தங்கர் கேட்பாங்க. மகாவீரர் எத்தனாவது தீர்த்தங்கர், 24வது தீர்த்தங்கர். இவர் எங்கே பிறக்கிறாருன்னா குந்தகர்மா, வைஷாலிக்கு அருகில் உள்ள குந்தகர்மா குந்தி கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடையில் என்ன பண்ணுறாரு, அங்கே பிறக்கிறாரு. பிறந்த இடத்த கேட்பாங்க. இவர் முக்கியம் திரிரத்தினா அப்படிங்கிறத சொல்கிறாரு. நல்ல நம்பிக்கை, நன்னடத்தை, நற்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிரத்தினா அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது யாருன்னா மகாவீரர். இதுதான் கேள்வி. அதே மாதிரி 5 உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். 5 உண்மைகள், அகிம்சா, சத்தியா, அஸ்தேதையா அதாவது திருடாமை, பிரம்மச்சாரியா, அபரிகர்தா பிறர் மனை நோக்காமை, பிறருடைய பொருளை என்ன பண்ணுறது வஞ்சிக்காமை அப்படின்னு சொல்லலாம். திரிரத்தினா ப்ளஸ் 5 உண்மைகளை சொன்னது, 5 உறுதிமொழிகளை சொன்னது பார்த்திங்கன்னா யார், மகாவீரர். சரிங்களா, 4 + 8 வந்தால் புத்தர், 3 + 5 வந்தால் யார், திரிரத்னம் அண்ட் 5 கிரேட் வாவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுதான் கொஸ்டின் அது உங்களுக்கு. சரிங்களா, யார், மகாவீரர். அடுத்து இந்த புத்த மதம் பார்த்திங்கன்னா கர்மால நம்பிக்கை கொண்டது, ரீஇன்கார்னேஷன், லிபரேஷன் த்ரூ செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கத்தின் மூலம் என்ன பண்ணுறது, விடுதலை அடைகிறது அப்படின்னு இந்த கான்செப்டை சொல்லுது. புத்த மதத்து மாதிரியே இந்த சமண மதத்துலேயும் 2 பிரிவு இருந்துச்சு. திகம்பரர், ஸ்வேதேம்பரர். இவங்க பார்த்திங்கன்னா ஆடை அணியாதவங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் அசட்டிக், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணாங்க துறவிகள். அந்த அசட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது துறவிகளை குறிக்கும். ரொம்ப கடுமையான முறையில் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஆடை அணியாமல் புத்த மதத்தை சமண மதத்தை பின்பற்றினவங்க திகம்பரஸ். ஒரு வெள்ளை ஆடை அணிந்து ரொம்ப லிபரலாக இருந்தவங்க ஸ்வேதம்பரஸ். இதில் வந்து விமனுக்கு என்ன பண்ணுது, அலவுடு உண்டு. சரிங்களா, இந்த ஸ்வேதம்பரஸில். அடுத்து பார்க்க போகிறது மௌரிய பேரரசு. இது 322லேருந்து 185 வரைக்கும். அது நிறுவனது பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரிய. ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. இவருக்கு கைட் பண்ணது சாணக்கியா அப்படிங்கிற கௌடில்யர். இது ரொம்ப முக்கியம். மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். இவருக்கு உதவியவர் அல்லது யாருடைய வழிகாட்டுதல் நிறுவனர்னா சாணக்கியா அல்லது கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நந்தர்களை தோற்கடித்து நார்த் இந்தியா மூலம் என்ன பண்ணுறாரு, அவருடைய அரசை நிறுவுறாரு. அந்த மௌரிய பேரரசுடைய தலைநகரம் கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரா கேட்பாங்க. அதே மாதிரி அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் தான் அந்த கௌடில்யர். இதில் தான் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சம்மந்தமாக நிறைய கான்செப்ட் என்ன இருக்குது இந்த அர்த்தசாஸ்திரத்தில் காணப்படுது. சந்திரகுப்த மௌரியக்கு அப்புறம் அவருடைய மகன் பிந்துசாரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரசாங்கத்தை கன்சாலிடேட் பண்ணுறாரு, விரிவாக்குறாரு. அதே மாதிரி கிரீக் அரசரான முதலாவது ஆண்டிகஸ் அப்படிங்கிறவரோட பார்த்திங்கன்னா நிறைய தூதர்களை அனுப்பி அவங்களோட என்ன பண்ணுறாரு, சமாதானமாக இருக்கார். இது யாருடைய காலத்தில் அந்த மௌரிய பேரரசு கிரீக்கோட தொடர்படுத்தினா கேட்பாங்க, பிந்துசாரர். அடுத்து அவருக்கு அப்புறம் வர்றது அசோகர் த கிரேட். உடைய வருஷம் பார்த்துங்க கேட்பாங்க, 273லேருந்து 232. இவர் தான் கலிங்க போரை நடத்துகிறார். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், 261 BCE. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது.
இந்த கலிங்க போருக்கு அப்புறம் தான் நடந்த துயரத்தின் அடிப்படையில் இவர் புத்த மதத்தை தழுவுறாரு. அதே மாதிரி இவர் பார்த்திங்கன்னா பிராமி எழுத்தில் நிறைய பில்லரில் பார்த்திங்கன்னா ராக்கில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறாரு, பொறிப்புகளை வடிக்கிறாரு. சரிங்களா. அதே மாதிரி தம்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் புத்த மதத்தை சொன்னால் தம்மா அப்படிங்கிறது, அதாவது என்னென்னா பீஸ், டாலரன்ஸ், அனிமல் வெல்ஃபேர் அப்படிங்கிற இவர் ஒரு ஓன் கான்செப்டை சொல்லுவார். தம்மா அப்படிங்கிறது இது வந்து அமைதி, பொறுத்துக்கொள்ளுதல், அனிமலுடைய அந்த முக்கியமான அனிமலை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லுவார். தம்மா அப்படிங்கிறது அசோகா. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி மத பரப்பாளர்கள், புத்த மத பரப்புகிற மிஷினரிஸை ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா மூலம் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. சரிங்களா. உடைய அதாவது அச்சீவ்மெண்ட்டாக என்னென்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மையத்திலேருந்து மற்ற பகுதிக்கெல்லாம் என்ன பண்ணுறதா ஆட்சியை செலுத்துறது. இவர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராவின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனபதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிர்வகித்த அதிகாரி அமத்யாஸ் ராஜகுசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜுகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ரோடு, ஹாஸ்பிட்டல், அந்த பயணிகள் போகிறதுக்கான ரெஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணார், சத்திர மாதிரி சொல்லுவாங்க, அது என்ன பண்ணார், தங்கினார். முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இந்தியாவை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்ட ஒரு முக்கியமான அரசர் என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியாவையும் யூனிஃபைடாக ஆண்ட ஒரு முக்கியமான முதல் அரசர்னால் அசோகரை சொல்லலாம். இந்த மௌரிய பேரரசுடைய வீழ்ச்சி பார்த்திங்கன்னா அசோகருக்கு பின்னாடி வந்த ஆட்சியர்கள்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் புஷ்யமித்திய அரசரான இந்த சுங்கா அப்படிங்கிற அவங்களால இந்த மௌரிய பேரரசு தோற்கடிக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து குப்த அரசர், குப்த பேரரசை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 5 அல்லது 6 நூற்றாண்டு வரைக்கும் வரும். அந்த இயரை பார்த்துங்க. இதை நிறுவியவர் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். ரொம்ப முக்கியம். குப்த பேரரசை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் மகாராஜாதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொள்கிறாரு. மகாராஜாதிராஜா சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். இவர் பார்த்தீங்கன்னா லிச்சாவி பிரின்சஸ் என்ன பண்ணுறாரு, லிச்சாவி இளவரசரை மணந்து அந்த மகதா அப்படிங்கிற இடத்த என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வசம் ஆக்கிக்கிறார். சரிங்களா. இதான் இவரை பற்றி. குப்த பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் அந்த ஹரிசேனர் அப்படிங்கிறவர் அலகாபாத் பில்லரில் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்கிரிப்ஷனை அவருடைய புகழ்பாடி என்ன பண்ணுறாரு, அந்த அலகாபாத் பில்லர் வந்து நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். அலகாபாத் பில்லர், அந்த அலகாபாத் தூணை நிறுவியவர் சமுத்திரகுப்தர். அந்த குறிப்பை எழுதியவர் ஹரிசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகனா அப்படிங்கிற நிறைய சடங்குகள் என்ன பண்ணார், இவர் செஞ்சார். ஏன்னா நிறைய இடத்த கைப்பற்றதுனால அதன் மூலம் அந்த அஸ்வமேத அதாவது குதிரைகளை பலியிடுறது தான் அந்த அஸ்வமேத யாகம். அதனுடைய அந்த சடங்குகளை நம்ம செஞ்சார். அதே மாதிரி கலைக்கும் கவிதைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணுறாரு, சேவையை செஞ்சார். சரிங்களா. அதுக்கப்புறம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். ஏற்கனவே பார்த்தது சமுத்திரகுப்தர். இவர் பண்ணது வந்து இந்த அலகாபாத் தான் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய பேர் தான் விக்ரமாதித்தா, கண்டிப்பாக கேட்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர் பார்த்திங்கன்னா அந்த பட்டம் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்தா. இவருடைய இதில் பார்த்திங்கன்னா குப்த பேரரசு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தது, ஜெனித் அப்படின்னு சொல்லுவோம், உச்சத்தில் இருந்தது. இவர் தான் சாகர்களை வெஸ்ட் இந்தியாவில் என்ன பண்ணுறாரு, மேற்கு இந்தியாவில் தோற்கடிக்கிறார். சாகர்களை தோற்கடித்தார். இவருடைய முக்கியமான சாதனையாக காணப்படுது. அதே மாதிரி காளிதாசா, ஆரியப்பட்டா, வராகமிகிரா இவருடைய காலத்தில் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. நவரத்னா அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொயட்டையும் முக்கியமான அந்த மருத்துவ நிபுணர்களையும் வச்சு அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் நவரத்னா. யாருடைய காலத்தில்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் இந்த நவரத்னா அப்படிங்கிற அமைப்பை என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. இதில் முக்கியமானவர் வந்து காளிதாசார், முக்கியம். சரிங்களா. இது கேட்பாங்க, நவரத்னா சந்திரகுப்தர் பற்றி கேள்வி இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது சைனீஸுடைய ஒரு தூதுவரான பாகியான் இந்த இவருடைய காலத்திலாம் வர்றாரு. இதுவும் கேட்பாங்க, யாருடைய காலத்தில் பாகியான் இந்தியாவுக்கு வந்தார், சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். ரொம்ப முக்கியமானது. லிட்ரேச்சரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா காளிதாசர் தான் அந்த சாகுந்தலம், மேகதூதம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, இயற்றார். ரொம்ப முக்கியமானவர், அரசவை கவிஞர். அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் ஜீரோ, டெசிமல் சிஸ்டம், பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குப்த பேரரசு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஹெலினோசென்ட்ரிக் தியரி, இந்த சூரியனை மையம் வைத்து காணப்படுகிற அந்த தியரி தான் ஹெலினோசென்ட்ரிக் சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சாங்க யாருன்னா இந்த குப்த அரசில் இருந்த அந்த நவரத்னங்களில் இருந்த முக்கியமான அந்த ஆளுமைகள். அதே மாதிரி எக்லிப்சஸ், கிரகணங்களை என்ன பண்ணாங்க, அறிவித்தாங்க. சரிங்களா. அதே மாதிரி மெடிசின், சர்ஜரிஸ், அந்த மாதிரி ஹெர்பல் மெடிசின் அதிலெல்லாம் என்ன பண்ணாங்க, நிபுணத்துவம் பெற்றாங்க. அதில் முக்கியமான மருத்துவர் அப்படின்னு சொல்கிறது சுஸ்ருதா அண்ட் சரகா, இவங்க பேரும் மருத்துவர்கள். அதே மாதிரி டெம்பிள்ஸ் அண்ட்
பொறுத்தவரை அஜந்தா எல்லோரா சாரநாத்தில் புத்த சிலைகள் என்ன பண்ணாங்க, நிறுவனாங்க. அதே மாதிரி ரீசன் உங்களுடைய அழிவு காரணம் ஹீனர்களுடைய படையெடுப்பு முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய கடைசி ரூலர் அப்படின்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர் கேட்பாங்க. குப்த அரசருடைய கடைசி அரசர் ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.